தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு மத்திய வங்கி எச்சரிக்கை, உடனடியாக பணத்தை மீளப்பெறுமாறு அறிவிப்பு. இன்று முதல் 11 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிரடியாக குறைப்பு. பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. 2 நாட்கள் இடைநிறுத்தப்படும் சேவைகள், EPF நிதி பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தீவிரமடையும் ஆபத்தான நிலைமை, அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. கொழும்பில் பிறந்த நாள் விழாவில் பரபரப்பு ஏற்படுத்திய துப்பாக்கிச்சூடு, போலீசார் வெளியிட்ட தகவல். இரத்த கரைகளுடன் வீடொன்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சடலம், போலீசார் தீவிர விசாரணை. இலங்கைக்கு அமெரிக்கா வைத்த செக், அதிர்ச்சியில் அனுர அரசு. செம்மணி புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட ஆளிகள். நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் பல்வேறு பயிற்சிகை முறைகளுக்காக முதலீடு செய்வதாக கூறி மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக் கொள்வது சட்டவிரோதமான செயலாகும் என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தகைய நபர்களிடம் ஏமாற வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பயிற்சிகை நிறுவனங்களின் பெயரில் மக்களிடமிருந்து பணம் வைப்பு செய்யும் நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் அதிகரித்து வருகிறது. வங்கி அல்லாத நிதி நிறுவன மேற்பார்வை பிரிவினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. யாராவது ஒருவர் மக்களிடம் பணம் கேட்டு ஏதாவது பயிற்சிகை திட்டத்தை மேற்கொண்டு மாதாந்தம் ஒரு தொகையோ அல்லது இறுதியில் ஒரு பெரிய தொகையோ தருவதாக கூறினால் அது வெளிப்படையாக மக்களின் வைப்புகளை பெற்றுக்கொள்வதாகும். அது சட்டவிரோதமானது. அது தொடர்பில் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்ததும் நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தீர்மானித்து அதற்கென செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம். பயிற்சிகை திட்டங்களை செய்வது நல்லது. அது அவருடைய சொந்த பணத்தில் செய்யப்பட்டு வளர்ச்சி அடைகிறது என்றால் அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த திட்டங்கள் மூலம் பணம் ஈட்டி மேலும் பல திட்டங்களை சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்றவற்றை ஆரம்பித்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் மக்களிடம் சென்று இவற்றில் முதலீடு செய்யுங்கள், நாங்கள் மாதாந்தம் பணம் தருகிறோம், இறுதியில் பெரிய பணம் தருகிறோம் கூறினால் அதில் சிக்கல் உள்ளது. எனவே இவ்வாறானவர்கள் மக்களிடம் பணம் கேட்டால் அது ஒருவித அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வைப்பு பணத்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குறிப்பாக இவ்வாறான விடயங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே பணம் வழங்கியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சினை இருப்பின் முதலீடு செய்த பணத்தை உடனடியாக மீளக் கோருவதே சிறந்த வழியாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 11 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோசா விற்பனை நிலையங்கள் மூலமாக இந்த பொருட்களை தள்ளுபடி விலையில் வாங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் தமிழ் மற்றும் சிங்கள மொழி பாடசாலைகளின் 2ஆம் தவணை முடிவடையும் மற்றும் 3ஆம் தவணை தொடங்கும் திகதிகள் குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி பாடசாலைகள் 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் வழி பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முதலாம் கட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அதேபோல் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 2ஆம் கல்வியாண்டு ஜூலை 31 வெள்ளிக்கிழமை அன்று முடிவடையும் என்றும் 3ஆம் கல்வியாண்டின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து அரசாங்க மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளிலும் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் குறிப்பிட்ட திகதிகளில் இருந்து செயல்படுத்தப்படும் என்றும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 30 மற்றும் 31ஆம் திகதிகளில் ஊழிய சேமலாப நிதியத்தின் தரவுத்தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழிய சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
தொழில் திணைக்களத்தின் கணனி அமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இடைநிறுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் திணைக்களத்தின் தொழில் ஆணையாளர் நாயகம் நதீகா வட்டலியவத்தினால் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, தொழில் திணைக்களத்தின் கணனி அமைப்பு மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இதுவரை ஜூலை மாதம் 30 மற்றும் 31 தேதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவுத்தளம் மற்றும் இணையவழியிலான ஊழியர் சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும். தற்காலிக சேவை இடைநிறுத்தமானது தொழில் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் உட்பட அனைத்து மாகாண, மாவட்ட மற்றும் உப தொழில் அலுவலகங்களுக்கும் பொருந்தும். இதற்கமைய குறித்த 2 நாட்களிலும் ஊழியர் சேமலாப நிதிய கொடுப்பனவுகள், புதிய பதிவுகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட எந்த ஒரு சேவையும் வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் குறித்த 2 நாட்களிலும் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஏற்கனவே நேரத்தை ஒதுக்கியுள்ள பொதுமக்கள் எதிர்வரும் 1 மாத காலத்திற்குள் அமையும் வேறு ஏதேனும் ஒரு வேலை நாளில் சம்பந்தப்பட்ட தொழில் அலுவலகத்துக்கு வருகை தந்து உரிய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கையில் பதிவாகும் தொற்று நோய்களினால் ஏற்படும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் பொருளாளர் MAC பிரசாத், எலியின் சிறுநீரில் காணப்படும் பாக்டீரியாவினால் இந்த நோய் பரவுவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக விவசாயிகள், சேறு நிறைந்த சூழலில் பணிபுரிவோர், வடிகான் சுத்திகரிப்பாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள், கைவிடப்பட்ட வயல்வெளிகள், சதுப்பு நிலங்களில் விளையாடும் சிறுவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலியின் சிறுநீரில் உள்ள வெப்டோஃபைஸ்ரா பாக்டீரியா தோல், கண்கள், சளி சல்புகளில் உள்ள சிறிய கீறல்கள் வழியாக மனித உடலுக்குள் நுழைகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். தேங்கி நிற்கும் நீருள்ள இடங்கள், தேங்கி நிற்கும் நீர்நிலைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் குளிக்கும் போது இந்த நோய் பரவும் அபாயம் உள்ளது என்றும், எனவே அத்தகைய சமயங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மருத்துவ ஆலோசனையின் பேரில் உரிய தடுப்பு மருந்தை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் மற்றும் டெங்குவின் ஆரம்ப அறிகுறிகள் மிகவும் ஒத்தவை என்றும், காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் கண்களில் வலி போன்ற அறிகுறிகள் தோன்றக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி மருத்துவரை அணுகி நோயை சரியாக கண்டறிய தேவையான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளியாவத்தை மட்டக்குழி பாலத்திற்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலும் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர். குழந்தையொன்றின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருந்த ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருந்தார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கொலை குற்றச்சாட்டுக்குள்ளான மட்டக்குழிய குடு ரோஷான் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரோஷானின் சகோதரர்களில் ஒருவரின் குழந்தையின் பிறந்தநாள் விழாவின் போதே நேற்றிரவு சுமார் 9:40 மணியளவில் தலையில் முக்காடு அணிந்த ஒருவர் காரில் வந்து மண்டபத்திற்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் குறி தவறியதால் ரோஷானுக்கு அருகில் இருந்த ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த முரளியைச் சேர்ந்த 39 வயதுடைய நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். கைத்துப்பாக்கி ரக துப்பாக்கியை கொண்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கு ஏற்பட்ட தகராறின் விளைவாகவே இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இச்சம்பவம் குறித்து வத்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா கட்டுகஸ்தர பகுதியில் வீடொன்றில் இருந்து சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட தேடுதல் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக கம்பகா போலீசார் தெரிவித்தனர். கட்டுகஸ்தர சேர்ந்த 60 வயதுடையவரை இவ்வாறு சடலமாக காணப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது சடலத்திற்கு அருகில் இரத்த கரைகள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து நீதவாணி விசாரணைக்கு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலம் கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
சம்பவம் குறித்து கம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்கா, இலங்கை உட்பட 60 நாடுகளின் பொருட்கள் மீது 10% மற்றும் 12.5% புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா, பங்களாதேஷ், பிரித்தானியா, கம்போடியா, கனடா, ஈக்வாடோர், குவாத்தமாலா, ஒண்டுராஸ், இந்தியா, இந்தோனேசியா, ஜோர்தான், மலேசியா, மெக்சிகோ, பாகிஸ்தான், இலங்கை, டிரினிடாட் மற்றும் டபாகோ ஆகிய நாடுகளின் பொருட்களின் மீது அமெரிக்கா 10% வரியை விதிக்க உள்ளது. இது தவிர சீனா உள்ளிட்ட 38 நாடுகளுக்கு 12.5% வரியை விதிப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 60 வர்த்தக பங்காளி நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா இந்த புதிய வரியை அறிமுகப்படுத்துகின்றது. அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு தேசிய அவசரகால சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட 10% முதல் 50% வரையிலான பரஸ்பர வரிகளை கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உலகளாவிய வரி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வெள்ளை மாளிகையின் புதிய முயற்சியாக இது அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழிக்குள் மலை அங்கியை ஒத்த அங்கியுடன் சிறுவரின் எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 41வது நாளான வியாழக்கிழமை 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 9 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல இன்று 3 எண்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஆணிகளும் சீமேந்து துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் இன்று இதுவரையில் 95 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 478 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 464 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவழி செம்மணி புதைகுழிக்குள் அடையாளம் காணப்பட்ட 467வது எண்புக்கூடு இதுவரை காணப்படாத வித்தியாசமான முறையில் காணப்படுகின்றது. அதற்கான சவப்பட்டியின் அடையாளமும் அதே நேரம் அந்த எண்புக்கூட்டில் மழைக்காலத்துக்கு பாவிப்பதற்கான மலை அங்கி ஒன்றும் காலென்பு பகுதியில் காலுறை ஒன்றும் காணப்படுகிறது. அதனால் அது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதா என்ற ஐயமும் இருக்கின்றது. நீதிமன்றம் இது சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க இது சம்பந்தமாக வெள்ளிக்கிழமை தெளிவாக சொல்ல முடியும் என்று சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோர பிராந்தியங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய புற பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை காணப்படும். கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் மனித உடலினால் அதிகரித்த வெப்பநிலை உணரக்கூடியதாக இருக்கும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.